அன்பினர்களே, நாம் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் பிஸி ஆகும். என்ன பிஸி ஆகும்? ஏனெனில் நேற்று வியாழக்கிழமையே புதிய ஈரானின் புதிய உச்ச தலைவர் மிகப்பெரிய சவால் விட்டிருந்தார். நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? நாளை விடிந்தால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் களகாட்டம், சந்தையில களகாட்டம், வியாபாரம் நடக்கும்னு சொன்னோம் இல்லை? இப்ப பாருங்க, இப்ப ஈராக் தனியாக விடப்பட்டுச்சு. இப்ப இந்த ஒரு விடயத்தை சொல்ல, இந்தியாவில் இருக்கிற சகல யூடியூபர்ஸ் அண்ட் ஊடகக்காரன் சொல்றாங்க சீனா வாரான், ரஷ்யா வாரான் என்று. ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க, சீனா இருக்கட்டும். சீனா சில உலக தகவல்கள், சில டெக்னாலஜி எல்லாம் கொடுக்கறது உண்மைதான். இந்த யுத்தத்துக்குள்ள ஒருபோதும் ரஷ்யா வராதுங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏனெனில் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யாரையும் முன்னேறுவதை விரும்பாத ஒரு நாடு. ஏனெனில் நாளை ஒரு நேரம் வருகின்ற போது இதே ஈரான் தாடிக்காரங்க ரஷ்யாவுக்கு எதிராக மாறலாம் இல்லையா? அதனால ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இவங்களை சண்டை பிடிச்சி தண்டை வாசியாக பாருங்க, ஒயில் வியாபாரம் போகுது. இந்த ஒயில் வியாபாரத்துல ரஷ்யாவும் நல்ல பணம் அல்லது அப்படியெல்லாம் பார்க்க போக அமெரிக்காவும் அல்லது. அப்ப இந்த சண்டை என்பது ஒயிலுக்கான சண்டை, எண்ணெய்க்கான சண்டை. அப்ப இந்த இந்தியாக்காரங்க வெடித்து சிதறது தரைமட்டம். ஐயோ, இது நல்ல ரோதனை தாங்க முடியல. உண்மையிலே ஒன்று நடக்குதான் இல்லாமல் வெண்டைக்கு பாருங்க. இப்பொழுது ஈரான் பக்கமாக லெபனான் ஹிஸ்புல்லா சேர்ந்துட்டாங்க. ஃபுல்லா சேர்ந்து அடிச்சு என்ன ஒன்று இல்லைன்னு பண்றாங்க. இப்ப ஈராக்ல ஒரு குழு இருக்கு இல்லையா, கட்ட குரூப்னு சொன்னா ஏற்கனவே தந்திருக்கிறோம். 5000 பேர் சூசைடு, தற்கொலைக்கு ரெடியாகி சைன் வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஏபில் உடைய தளம் ஒன்று இருக்கு. அமெரிக்கா, பிரெஞ்சும் இருக்கிறாங்க, பிடிசி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நிறைய நேட்டோ படை அணி கொண்ட துருப்புகள் அந்த ஏபில்ல இருக்கிறாங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாம சொல்ல, வெள்ளிக்கிழமை வியாபாரம் களகட்டும் இல்லை. என்னண்டா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை முஸ்லிமை பொறுத்தவரை வடகிழக்கெல்லாம் இறைச்சி கடை, கோழி கடை களை கட்டிருக்கும். வெள்ளிக்கிழமை அடிக்கணும் இல்லை. அந்த மாதிரி மிகப்பெரிய வியாபாரம் நடந்திருக்குது ஈராக்ல. சதாம் ஹுசைன் ஈராக் நடந்திருக்கு. என்னையாம், இவங்களோட அமெரிக்காண்ட KC-135 மிகப்பெரிய யுத்த விமானம் 2 அடிச்சு சாத்திட்டான். அதை இப்ப அமெரிக்கா சென்ட்ரல் கமாண்ட் ஏற்றி இருக்கிறாங்க. அது என்னண்டா, அவங்க அடிக்கல, அது சும்மா எங்களுக்குள்ள நாங்க மோதிக்கணும் வெக்கம் கட்டவனுங்களே. அவன் அடிக்கிறான் ஈராக்ல உள்ள அந்த இந்த பராமிலிட்டரிக்கான அடிக்கிறாங்க. அதை தாங்காம வெக்கம் என்ன, அதாவது அமெரிக்கா நெய்னாவை சுற்றி உள்ளவங்களும் அமெரிக்கா படையும் தரையில் விழுந்தாலும் மீசையில் மண்படாத கதறிமான். அது எங்களுக்குள்ள நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா மோதிக்கொண்டோம். வேற அவங்க அடிக்கல, நாங்க எங்களுக்குள்ள வெக்கமில்லையா அதெல்லாம். இது உலக பரப்புல வெளிவந்த செய்தி, நம்ம சொல்ல கிடையாது. இது வெளிவந்த செய்தி. உலகத்துல அடி வாங்கி சாகுறான்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அமெரிக்கா வாங்கி கட்டப்படுறான், வாங்கி கட்டிது. இப்ப இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நெய்னா சொல்லுகிறான், நாங்க யுத்தத்தை முடிச்சிட்டோம். இது அதாவது இந்த மோடி, இந்த டெல்லி மஸ்தான் அலையா விருந்தாளியாக அந்த ஐநா மீட்டிங் எல்லாம் போவார். ஐநா சமிலா போயிட்டு அவனை இவனையும் கட்டிப்பிடிச்சி வாரா போல. அது நாங்க சண்டைக்கு போய் நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம். நீ முடிச்சா இன்னும் அமைதியாகணும் இல்ல. நீ எங்க கால் வைக்கியோ ஆம பூந்த வீடு மாதிரி அங்க அழிவுதான் கூட. இப்ப நாம இதுக்கு முதல் தந்துட்டேன் செய்தி ஒன்று. கேசி டேங்கர் தாக்க 2 அதுல 6 அமெரிக்க துருப்பு கொல்லப்பட்டாங்க. நாம ஏற்கனவே 4 தந்தம். இப்ப 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி அமெரிக்காவில மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது. அதாவது வானிலே வெடித்து சிதறிட்டு அடிச்சுட்டான், கீழே இருந்து அடிச்சுட்டான். ட்ரோன் யாரு இவன், கட்டையன் குரூப் உண்டு. அதனால கட்டா போராளிகள் அவங்க சொல்லலாம். இல்லாட்டி ஈராக்கிய பாரா மிலிட்டரி அப்படின்னு நாங்க சொல்லிக்கலாம். பரா மிலிட்டரி அடிச்ச அடியில மிகப்பெரிய சேதாரம். இனி கிராம் கணக்கு அளந்து பார்த்தான் உண்டும். ஈரான் மீதான தாக்குதலின் போது ஈராக்கிய துணை ராணுவ குழுக்கள் 2 அமெரிக்க KC-135 டேங்கர்களை தாக்கி இருக்கின்றது. ஈராக்கிய வான்வெளியை மூடியிருந்த அமெரிக்க விமானப்படை KC-135 டேங்கர்கள் மீதான 2 வெற்றிகரமான தரையிலிருந்து வான் தாக்குதல்களுக்கு ஈரானுடன் இணைந்த ஈராக்கிய துணை ராணுவ குழுவான இஸ்லாமிய எதிர்ப்பு ஈராக்கி பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்க ஈரானிய போரின் ஒரு பகுதியாக அமெரிக்கா மற்றும் இத்தாலிய ராணுவ தளங்கள் உட்பட ஈராக்கிற்குள் மேற்கத்திய படைகள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்ததால் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்குது. அங்க ஏபில் என்ற அதாவது இந்த குர்திஸ்தான்காரங்களுக்கு
சதாம் ஹுசேன் விரட்டிட்டு அந்த ஏபிள் என்ற ஒரு ஏர்போர்ட் ஒன்று உருவாக்கி வச்சுக்கிருக்கிறாங்க, அடிச்சாத்துறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, பிரெஞ்சு எல்லாம் இருக்கிறாங்க, இத்தாலி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நேட்டோ தொழில்நுட்ப கோளாறு காரணமாக KC-135 இழந்ததை அமெரிக்க ஆயுதப்படைகளின் மத்திய கட்டளை உறுதிப்படுத்தியது. வெக்கமில்லியானவங்களுக்கு. அதே நேரத்தில் இலக்கு வைக்கப்பட்ட இரண்டாவது KC-135 சேதத்திற்கு பிறகு இஸ்ரேலில் தரையிறங்க முடிந்தது. அளிக்கப்பட்ட விமானத்தில் 4 வீரர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு நாமளும் சொல்லிட்டோம். மேலும் 2 காணாமல் போனது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் ஈரானிய தாக்குதல்களால் கடுமையான சேதத்தை சந்தித்ததால் அமெரிக்க போர் விமானங்கள் தொலைதூர தளங்களிலிருந்து இயக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இதனால் எரிபொருள் நிரப்புவதற்கு KC-135 நம்பி இருப்பது அதிகரித்து வருகிறது. KC-135 வாரிசான KC-46 குறிப்பிடத்தக்க நம்பகத்தன்மை சிக்கல்கள் கூடுதல் காரணியாக உள்ளது. அதேபோல் F-16 மற்றும் F-35 போன்ற அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்களின் ஒப்பீட்டு அளவில் குறுகிய தூரங்களும் உள்ளன. அமெரிக்க விமானங்களை அச்சுறுத்துவதில் ஈரானிய ஆதரவு பெற்ற துணை ராணுவ குழுக்களின் வெற்றிகள் முன்னெப்போதும் இல்லாதவை. யெமெனில் உள்ள அன்சருல்லா கூட்டணி ஒரு துணை ராணுவ பிரிவுகள் வெப்பத்தை தேடும் ஏவுகணைகளை பயன்படுத்தும் போது புதுமையான தந்திரோபாயங்களை கடைபிடிக்கும் கணிசமான திறனை வெளிப்படுத்தியுள்ளன. இதன் விளைவாக அமெரிக்காவின் அரபு மூலபாய கூட்டாளிகளான சவுதி அரேபியா F-15கள் மற்றும் யூரோ ஃபைட்டர்கள் மற்றும் மொரோக்கோ விமானப்படை F-16கள் போன்றவற்றால் நிறுத்தப்பட்ட பல நவீன போர் விமானங்கள் இழக்கப்பட்டன. அதே நேரத்தில் 10க்கு மேற்பட்ட அமெரிக்க விமானப்படை MQ-9 ட்ரோன்களும் 223 பிற்பகுதியில் இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. F-35கள் உட்பட அதிக மதிப்புள்ள போர் விமானங்களுக்கு எதிராக பல முறை கிட்டத்தட்ட தவறிழைக்கப்பட்ட விமானங்கள் பதிவு செய்யப்பட்டன. பல ஆதாரங்கள் அன்சருல்லா கூட்டணி வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு 3 அமெரிக்க கடற்படை F-18E போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறுகின்றது. மிகப்பெரிய சேதாரம் அமெரிக்காவுக்கு சொன்ன வைக்ககள் சொல்லாட்டி மானக்கேடு. யெமன் மற்றும் ஈராக்கில் உள்ள துணை ராணுவ குழுக்களுக்கு ஈரானால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் சில ஏவுகணை வலைகளில் நவீன இமேஜிங் அகச்சிவப்பு தேடுபவர் உள்ளனர். அவை இலக்கின் படத்தை பகுப்பாய்வு செய்யக்கூடிய மைக்ரோ கம்ப்யூட்டர்களை ஒருங்கிணைக்கின்றன. இது டிகோய்கள் அல்லது தீப்பழம்புகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. அகச்சிவப்பு வழிகாட்டப்பட்ட அமைப்புகளுக்கு உமிழ்வு இல்லை என்றும், அதாவது அவற்றை கண்டறிந்து ஆன்லைன் ரேடார் வழிகாட்ட அமைப்புகளில் வகைக்க முடியாதது என்றும், இருப்பினும் அவை குறுகிய தூரங்களில் இயங்குவதற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. பல உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகள் பல முந்தைய அமெரிக்க விமானங்களின் இழப்புகளுக்கு ஈரானிய ஆதரவு ஈராக்கிய துணை ராணுவ குழுக்களே காரணம் என்று கூறியுள்ளது. குறிப்பாக 3 F-15E போர் விமானங்கள் அமெரிக்க தலைமையிலான வான்வழி தாக்குதலின் ஆரம்ப மணி நேரங்களில் ஈராக் குவைத் எல்லையில் மோதியது படமாக்கப்பட்டது. நட்பு ரீதியான துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குவைத் F-18 போர் விமானத்தால் இவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க போர்த்துறை தெரிவித்திருந்தாலும் பல ஆய்வாளர்கள் இந்த கூற்றுகளுடன் கடுமையான முரண்பாடுகளை எடுத்து காட்டுறாங்க. நம்ம சொல்லலங்க, இதெல்லாம் ராணுவ ஆய்வாளர் சொல்றாங்க. உலக பரப்பில் வெப்பத்தை தேடும் ஏவுகணைகளால் விமானம் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகளை காட்டியது. ஈராக்கின் துணை ராணுவ குழுக்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் என்று கூற்றுவதற்கு மேலும் நம்பகத்தன்மையை சேர்த்துள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் மூலோபாய பங்காளிகளுக்கு ஈராக் மற்றும் சிரிய அரசாங்கங்களின் வான் பாதுகாப்பு திறன்களை அளிப்பதும் 2003 இருந்து 2024 ஆண்டுகளில் இரு நாடுகளிலும் ஆளும் ஃபாத் கட்சிகளை வீழ்த்துவதும் ஈரானுக்கு எதிரான போர் முயற்சிக்கு வழிவகுக்க முக்கியமானவை. இவை இரு நாடுகளின் வான்வெளிகளுக்கான அணுகல் ஒப்பீட்டளவில் திறந்திருக்கும் என்பதை உறுதி செய்தது. ஈராக்கில் உள்ள அரசு சாராத குழுக்கள் மட்டுமே ஈரானிய இலக்குகளை தாக்க தங்கள் வான்வெளி வழியாக அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் போக்குவரத்தை எதிர்த்து போட்டியிடுகின்றன. ஆக ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளும். இது ஈராக்கிட பரா மிலிட்டரி குரூப்பால சுட்டு வீழ்த்தப்பட்டு வானில கருத்த புகை வந்ததற்கான வீடியோ வருகிறது பாருங்க. இவனுங்கள் அதாவது முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள எப்படிங்க தாக்க முடியும்? சோறு வேணுமெண்டா ஒரு பிளேட்ல இருக்கும், பூசணிக்காய் 2-3 கிலோ இருக்கும். அதை எப்படிடா அமுக்குவீங்க? வாய் கூசாம
கொஞ்சம் கூட ஈவிரகம் இல்லாம இந்த அமெரிக்கா சொல்ற பொய்ய பார்த்தா, நெய்னா சொல்ற பொய்ய பார்த்தா உலகம் இவ்வளவு தூரம் இருக்குதான்னு கேட்க தோணுது. உலகத்துல இப்ப பிரிட்டிஷ் எல்லாம் இந்த இதை வீடியோ வெளியாக்குது, பிரிட்டிஷ் ஊடகங்கள் வெளியாக்குது. ஈராக்ல 2 இவங்களோட KC-135 சுட்டு வீழ்த்தி போட்டான். ஈராக்ல உள்ள சின்ன மிலிட்டரி குறைப்பாண்டும் சுட்டு வீழ்த்தி போட்டாலும் அது இவங்களோட துணை ராணுவ குழு வந்து அதை ஏற்றுக்கொள்ள பக்கு இல்லாம, அதை ஏற்றுக்கொள்ள முடியாம, அதை நாங்க எங்களுக்குள்ள உங்களுக்கு சண்டை பிடிக்க இடம் இல்லாம மேல 2 பிளைட்டும் போய் மோது கொள்ளுவீங்க. இதை உலகம் நம்புது பாருங்க. அதாவது இவங்க கீழே இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் மோதி சாகுறேன். உலகத்துல எங்க கேள்விப்பட்டீங்கம்மா? அது வடிவே சொல்ல அது எங்க ஊருக்கு நாங்க அண்ணன் அடிச்சு கொள்ளுவோம், நீங்க யாரும் பூராங்கன்னு சொல்ல மாதிரி விமானம் ஏறுவாங்களாம். ஏறி போய் 2 டேங்கரம் கொண்டு மோதி முசிபாத்துக்கு சும்மா 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 பார்த்தாங்களாம். உலகம் எங்க இருக்கு பாருங்க. அட நாய்களா, மானம் கட்டவனுங்களா, உங்களை அவனுங்க அந்த கட்டையங்குரும் கட்டா அதை சொல்ல கட்டா மிலிட்டரி குரூப் சொல்லுவாங்க. அந்த பரா மிலிட்டரி குரூப் சுட்டு வீழ்த்தி இருக்குது. நீங்க மானம் கட்டு போய் அவமானமாகி சும்மா கேவலமாகி நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டில் நாங்க மோதிக்கொண்டு தும்பு கட்டுக்கலாம் பாக்க. ஆக இந்த வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய களை கட்டுக்கு இருக்கின்றது. பஹ்ரைன், ஈராக், அங்க இருக்கிற எல்லா பேஸ் வங்கட கட்டார்ல பிண்டே கொஞ்சம் குறைவு. மீண்டும் இவங்களோட துபாயில இப்படி அரபு தேசம் சவுதியும் இல்லை, ஜோர்டான் இல்லை, கட்டார் இல்லை. அப்போ பஹ்ரைன், துபாய், கட்டாருக்குள்ள கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, ஒமானுக்குள்ள குறைஞ்சிருக்கு. இந்த 3 பக்கம் தான். பஹ்ரைனுக்குள்ள அடிச்சிருக்கிறாங்க, குவைத்துக்கு அடிச்சிருக்கிறாங்க. அந்த 3 தேசம் தான் இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரம் களக்கட்டு இருக்குது. அமெரிக்க என்ன அதை மறைச்சி சொல்றா. உண்மையிலே தரமான வியாபாரம், தரமான அடி வாங்கி இருக்குது. நாம தந்திருக்கிறோம் பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.